ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்மளோட ரீல் பாத்ரூம் எப்படி இருக்குது, ரியாலிட்டி பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தான். யாரும் பயந்துடாதீங்க. ஸோ டிஸ்க்ளைமர் இப்போயே நான் சொல்லிட்டேன். எங்கள் வீடு பாத்ரூம் நான் எப்படியோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லாம் நான் வீடியோ எடுக்கல. இது எப்படி இருந்ததோ நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யாரும் ஜட்ஜும் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு மனசு தைரியத்தோடு தான் எடுக்கிறேன். இது நான் ஓப்பன் பண்ணும் போதே இது பாத்ரூமா இல்லை ஜூவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாம் அந்தந்த இடத்துல எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி எங்களோட பாத்ரூம் ரொம்ப குட்டி பாத்ரூம். ஏன்னா ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. நாங்கள் 4 பேருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ பாத்ரூம் பெருசாக இருக்கும் போதே நம்ம அடிக்கடிக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும் போது அது எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். பட் இந்த பாத்ரூம் ரொம்ப குட்டி வேறு. ஸோ ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும். நாங்கள் ஒரு ஆள் தான் நிற்க முடியும், அப்படி தான் இருக்கும். பசங்களை வச்சு நான் குளிக்க வச்சாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ குட்டி பாத்ரூம் தான் இது. ஸோ அப்படி இருக்கும் போது 4 பேரும் யூஸ் பண்ணும்போது அது எந்த நிலைமையில் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இத்தனைக்கும் நான் டெய்லி க்ளீன் பண்ணுறது, ஆக்சுவலி நீங்கள் டீப் க்ளீன் பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி தான் பாத்ரூமை க்ளீன் பண்ணுவேன். ஸோ மற்ற பொருள் எல்லாம் மேலே இருக்க ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பக்கெட்டை கடைசியாக வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷஸ்லாம் எடுத்து கப்பில் வச்சுட்டேன். நான் ஹார்பிக் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். இன்னொன்று கிளென்ஸ் லிக்விடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அந்த கிளென்ஸ் லிக்விட் ஃப்ளோரு, வாஷ் மிஷின் எல்லாத்துலேயுமே போட்டு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலி எங்களுக்கு இன்னொரு பாத்ரூம் கூட இருக்குது. ஆனால் அது இதை விட குட்டி. பட் அதில் ஒரு வாஷிங் மிஷின் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஏன்னா வாஷிங் மிஷின் வைக்க ப்ளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டீப் க்ளீன் அப்போ மட்டும்தான் இந்த ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு ஃபுல்லாக ஒட்டர் அடிப்பேன். ஸோ ரெகுலராக நம்ம டெய்லி இதெல்லாம் ஒட்டர் அடித்தோன்னா நம்ம நிலைமை என்னங்க ஆகுது? நம்ம என்ன ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம்னு நினைக்கல யாரும். நம்ம என்ன ரொம்ப ஃப்ரீயாவாக இருக்கோம். ஸோ நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வீட்டிலே இருந்தாலும் வெளியில் வேலை பார்க்குறவங்கள விட நம்மளுக்கு ரொம்ப வேலை அதிகம். இது உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குறதே கஷ்டம்தான். ஸோ மோஸ்ட்லி குளிக்கும் போது இல்லை பசங்களை குளிக்க வைக்கும் போது அந்த டைம் நான் ஒதுக்கிப்பேன். வால் டைல்ஸ் ஃபுல்லத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி இந்த ஒயிட் ஃப்ளோர், ஒயிட் டைல்ஸ் அப்படியே க்ளீனாக இருக்குங்க பாத்ரூமு. அது யூஸ் பண்ணுறாங்களானே தெரியல எனக்கு. மனுஷங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பேய் யூஸ் பண்ணிட்டு போதா என்னன்னே தெரில. குளிச்சுட்டு போனால் இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு போனாலோ ஃப்ளோர் ட்ரையாக இருக்கும். அது ஃப்ளோர் தண்ணி ஆயிடுச்சுன்னா அது ஒரு குத்தம் மாதிரி பார்ப்பாங்க. என்ன ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சோப் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் அந்த பாடி வாஷ்க்கு எல்லாத்துக்கும் அப்படியே கிளாஸ் பாட்டிலில் தாங்க. எனக்கு எப்படின்னு தெரில, செராமிக்கும் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் பாத்ரூமில் வச்சா எப்படி உடையாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது கிளாஸ் பாட்டில் இல்லை இந்த செராமிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சரியா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அந்த ஒரு டிப்ஸை மட்டும் எனக்கு நீங்கள் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நான் மோஸ்ட்லி அந்தந்த டப்பா வாங்கினா அப்படி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்வீட்லாம் வரும்ல, குலோப் ஜாமுன், ரசகுல்லா அதெல்லாம் வரும்ல, அந்த பிளாஸ்டிக் டப்பா பிளாக் கலர், ஒயிட் கலர், நான் அதை தான் எடுத்துப்பேன். நான் அதை எடுத்துகிட்டு பவுட்ரு, குளிக்கிற பவுட்ரோ இல்லை சீயக்காவோ அந்த டப்பாவில் தான் யூஸ் பண்ணுவேன். சோப்பெல்லாம் அந்த பாடி வாஷ்னால் அந்த டப்பாவில் தான் இருக்கும். வேலை மனுக்கு என்னன்னு தரமா பண்ணுறாங்க. அந்த பாடி வாஷில் இருக்க டப்பாலேருந்து எடுத்து அதை வேறு 500 600 கொடுத்து அந்த பாடி வாஷ்க்குன்னு தனியாக ஒரு கிளாஸு செராமிக் பாட்டில் இருக்குது, அந்த ஸ்ப்ரே மாதிரி வச்சு அதில் ஊற்றுறாங்க. இப்போ டூத் பேஸ்ட் கூட அந்த மாதிரி வந்துச்சுங்க. ஒரு பொம்மை மாதிரி வச்சு டூத் பேஸ்ட்டை ஃபுல்லாக திருவி அதில் போட்டுட்டு அப்புறம் அமுக்குறாங்க. அதுலேருந்து அந்த ஒரு பக் மாதிரி இருக்குது, ஒரு பூச்சி மாதிரி இருக்குது, அது வாயிலேருந்து டூத் பேஸ்ட் வருமா? இல்லை எனக்கு தெரியல. நம்ம பல் தேய்க்கிறதுக்கு தானே டூத் பேஸ்ட்டு, எதுக்கு அந்த மாதிரி டிசைன்லாம் எனக்கு பண்ணுறாங்க தெரியல. பட் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம இது சொல்ல முடியாதுல்ல, நம்ம யூஸ் பண்ணலன்றதுக்காக. பட் அதெல்லாம் அத்தியாவசிய செலவுன்னு எனக்கு தோணுச்சு. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் அதில் ஏன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம போய் தேடணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். எவ்வளவோ இருக்கே நம்மளுக்கு, வாங்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கே நம்ம லைஃப்பில். அதை விட்டுட்டு நம்ம இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோமே சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு, அப்படி தான் எனக்கு தோணுது. இப்போ ஹோட்டலெல்லாம் நான் பார்ப்பேன். ஹோட்டலுக்குலாம் நம்ம லாட்ஜில் போய் இருக்கும்போது செம்மையாக வச்சுருப்பாங்க ஹோட்டலில் பாத்ரூம்.
அது அது நம்ம இப்போ சொல்லும்போது தெரியல. அது ஹோட்டல்னால நம்மளுக்கு வந்து லக்ஸுரியாக இருக்கணும். நம்ம பே பண்ணுறோங்க. நம்ம காசு கொடுத்து இருக்கோம். ஸோ அது அவங்களோட வேலை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையே அதுதான். அது ஒன்று தான். க்ளீன் பண்ணிட்டு மெயின்டெயின் பண்ணுறது தான். ஆனால் நம்ம அப்படி இல்லையே. நம்ம வீட்டில் என்ன ஒரே வேலை, நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதா நம்ம ஒரே வேலை? அப்படி கிடையாதுல்ல. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு டைமும்லாம் இந்த டோர்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ டீப் க்ளீனிங் அன்றைக்கி தான் இந்த டோரை க்ளீன் பண்ணுறேன். கன்றாவியாக வருது. நான் இத்தனைக்கும் வாரத்தில் ஒரு தடவை நான் இதை க்ளீன் பண்ணுவேன். நம்ம இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப குட்டினால அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆகி இந்த மாதிரி அழுக்கு வருது. பட் நம்ம இதை வந்து ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணுங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணிங்க. உங்களால் முடிஞ்சால் வாரத்தில் 2 தடவை கூட க்ளீன் பண்ணுங்கள். பட் இந்த மேலே வந்து அந்த ஒட்டடெல்லாம் நம்ம வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிப்போம். வெளியே அடிப்போம், கேட்டு, ஹாலு, கிச்சன் எல்லாத்துலேயும் அடிப்போம். ஆனால் பாத்ரூம் உள்ள வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் மறந்துடுவோம். ஒட்டடை அடிக்க மாட்டோன்னு இல்லை, மறந்து போயிடுவோம் அந்த பிளேஸை ஒட்டடை அடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். ஆனால் பாத்ரூம் உள்ள ஒட்டடை அடிக்கிறதே மறந்துடுவேன் நான். ஸோ இன்றைக்கி தான் மொத்தமாக ஒட்டடை அடிக்கலான்னு அடித்தேன். இந்த டைல்ஸ் இருக்குல்ல, இந்த டைல்ஸுக்கு அந்த கோடு இருக்குது பாருங்கள், அது கூட ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்துச்சுங்க. நான் அழுக்கு தான் படிஞ்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேய் ஆசிட் ஊற்றுறேன், என்னென்னமோ போட்டு தேய்க்கிறேன். ஆனால் அந்த பிளாக் கலர் கரை வந்து போகல, அந்த எட்ஜில் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க, அது வந்து சிமெண்ட்டு பேஸ்ட்டுன்னு ஒன்று விற்கிதாமே, அதை வந்து அந்த கோடில் வந்து போடணுமா. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து அதை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அது வந்து டியூப் மாதிரி இருக்குமா. இது வந்து அழுக்கு இல்லை, நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் அது போகல. ஆக்சுவலி அந்த கரை அது வந்து அந்த சிமெண்ட்டோட கலர் வந்து போக போக அந்த ஒயிட் வந்து அந்த மாதிரி மாறிடும், அது போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன தேய்ச்சாலும் அது போகல. ஓகேயா. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோடய வீடியோவில் அந்த சிமெண்ட் பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை ஆக்சுவலி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை போட்டானா தேய்ன்னு முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணேங்க. பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஃப்ரெஷ் அண்ட் ஹைஜீனிக். ஓகேயா. ஸோ அந்த மாதிரி பாத்ரூமை மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்ம. ஸோ பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் கேட்பீங்க, க்ளவுஸ் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானேன்னு. நான் க்ளவுஸ் இல்லை, அதனால நான் ஒரு பேப்பர், அதாவது பாலித்தீன் கவரில் பிளாஸ்டிக் கவர், அதை வந்து கையில் போட்டு தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அது எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகலை. நான் என்ன பண்ணுறது? நான் ஒவ்வொரு டைமும் என் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ கூட போட்டிருக்கேன், ஒருத்தவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் சிஸ்டர்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாத போது அது ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ எனக்கு என் கையே போதும், இது ஏன் பாத்ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து, இத்தனைக்கும் அந்த ஸ்க்ரப்பில் வந்து மேலே பிளாஸ்டிக்கோடு தான் இருக்குது, அந்த மாதிரி வச்சு தான் நான் வாங்கினேன். ஸோ ஃபுல்லாக போட்டு கழுவிட்டேன். நடுவில் அந்த கவரை தூக்கி போட்டேன். ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு என் கம்ஃபர்டபுளுக்காக என் கையை தான் வச்சு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஆசிட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். உங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க. ஓகேயா. எங்கள் அப்பா அம்மா இப்போ நான் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வீடு ஒன்று கட்டினாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் எங்கள் வீடு நல்லா வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அவன் பாத்ரூமில் டிசைன் பண்ணியிருந்தான். என்னென்னா, சோப் வைக்கிறதுக்கு வால் உள்ளேயே வந்து ஸ்கொயராக கட் பண்ணி ஷெல்ஃப் மாதிரி வச்சு, அதாவது செவுர் வெளியில் தானே நம்ம ஸ்லாப் மாதிரி வைக்கிறோம். இப்போ என்னோடய பாத்ரூம் கூட வெளில தான் ஸ்லாப் மாதிரி பார்த்தீங்க. செவுர் உள்ளே வந்து ஸ்லாப் மாதிரி வச்சு அதில் வந்து சோப்பில் வைக்கணுமா. இல்லை, அது பார்க்க நார்மலாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு 30,000 என்னமோ எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சா, உள்ளே வந்து கட் பண்ணி வச்சா 30,000. நான் கேட்குறேன், சோப் வைக்கிறதுக்கு தானே, அது உள்ளே இருந்தால் என்ன, வெளில இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லலை, அது ஒருத்தவங்களோட ஆசை. பட் என்னோடய மைண்ட் செட் நான் சொல்கிறேன். இப்போ சோப் வந்து நம்ம வெளியே இருந்தாலும், உள்ள ஸ்லாபுக்கு வெளியே இருந்தாலும், உள்ளே இருந்தாலும் நம்ம அதை போட்டு தேய்க்க தானே போகிறோம். அது சோப் எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க. பட் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அவங்க வீட்டில் செஞ்சுருக்காங்க, இல்லை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், பின்இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் காசை வந்து வேறையும் ஆக்காதீங்க. ஓகேயா.
ஸோ வந்து நான் இந்த டேப் மேலேயும் அந்த லிக்விட் போட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தான் தேய்ச்சேன். எங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் வாட்டர் வீட்டு பாத்ரூமை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப ஈஸி வேலைலாம் இல்லை. அவங்க எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்த பாத்ரூம் தேய்க்காத மாதிரி தான் இருக்கும், அந்த ஹாட் வாட்டர், அந்த உப்பு இருக்கனால. ஸோ அவங்க மனசுலாம் ரொம்ப பாவம் தெரியுமா. அவங்களாம் டெய்லி மெயின்டைன் பண்ணணும். என்னோடய ரிலேட்டிவில் ஒருத்தவங்க டெய்லி குளிச்சுட்டு அந்த டேப்பை கழுவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க புது வீடு கட்டியிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை நாள் அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, மெயின்டைன் பண்ணால் நல்லது தான். இன்னொன்று நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். கெஸ்ட்டு வருவாங்க பாருங்கள். கெஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட் ஐயோ பாத்ரூம் உள்ளே போயிட போகிறாங்கடான்னு நம்ம மனசில் தோணும். எனக்கும் அப்படி தான் தோணும். அதனாலேயே யாராவது கெஸ்ட்டை சொல்லாமல் வந்துட்டால் தான் அப்படி பயம் வந்துடும். சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண இடம் வந்து பாத்ரூம் தாங்க. பாத்ரூமை க்ளீன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுவேன். இது ரெண்டும் வந்து மோஸ்ட்லி க்ளீனாக, ஏன்னா நம்ம அந்த 2 பிளேஸை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வீட்டோட பாத்ரூமும் கிச்சனும் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அது வந்து மற்ற இடம், நம்ம வேலை பண்ணுறது எல்லாம் அவங்க மைண்ட் வராது. இது ரெண்டும் வந்து அழுக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுன்னா இவன் என்ன குடும்பத்தை என்ன நடத்துகிறான்னு தெரில அப்படின்ற மாதிரி மனசில் தோணும். இது என்ன லாஜிக்குன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் சொசைட்டியோட இதுக்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இருந்தாலும் நம்மளோட பாத்ரூம் ஒரு 1 சைட் க்ளீன் ஆயிடுதுல்ல, விழுந்து க்ளீன் பண்ணுவோம். ஹோட்டல் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா பர்ஃப்யூம்லாம் அடிப்பேன். நான் பர்ஃப்யூம்லாம் அடித்து க்ளீன் பண்ணுவேன். ஓகே, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அது. ஸோ பக்கெட்டை வந்து க்ளீன் பண்ண வந்தாச்சு. நம்ம பக்கெட்டையும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ண, ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சேன். இதுக்கு முன்னாடி எங்கள் பாத்ரூமில் ஒரு ஸ்விம்மிங் டப் மாதிரி வச்சுருப்பேன். இந்த பாத்ரூமே குட்டி. என் பசங்க கேட்குறதுக்காக ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் டப்பை வேறு தூக்கிட்டு வந்து வச்சுருவேன். அந்த டப்பை வச்சு 2த்தையும் உள்ளே உட்கார வச்சு 2ம் ஜாலியாக விளையாடுங்க. அது பாதி தண்ணி வெளியே வந்து அது ஒரு ஸ்டோரி. அது ஒன்று பெருசாக போகும் அன்றைக்கி க்ளீனிங்கே. ஸோ டெய்லி அதில் தான் குளிப்பாங்க. நாங்கள் குளிக்கணுன்னா அந்த டப் இருந்தால் உள்ளே நின்று குளிக்க முடியாது. ஸோ அந்த டப்பை தூக்கி வச்சு அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு அந்த பக்கம், அது சின்ன ஸ்பேஸ் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ கழுவும் போது, அந்த பக்கம் வந்து நான் கவுத்தி விடுவேன். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பசங்க 2 பேர் கொஞ்சம் பெருசானனால அவங்க 2 பேருமேக்கும் இடம் பத்தலை. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த பக்கெட்டுக்கு மாறியாச்சு. மாற்றிக்க வேண்டியதுதான். என்ன, நம்ம வீடு தானே, யார் வந்து பார்க்க போகிறா, நம்ம பசங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். பண்ணுங்கள், வீடு குட்டியாக இருந்தாலும் பசங்க கேட்குறாங்கன்னா என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க. என்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் டப்னால என்ன ஆக போகுது, அதில் உட்காந்து குளிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செலவு பார்க்க மாட்டேன் நான். ஓகே, இந்த பொம்மை மாதிரி இது பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவருங்க. இந்த வாஷ் பேஷன் கீழே இந்த பைப் இருக்குல்ல, இதை கம்பல்சரி நம்ம மாற்றணும். ஸோ இது வந்து மாற்றி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி அந்த க்ளீன் பைப்பை மாற்றிட்டேன். நான் இவ்வளோ நேரம் வாங்கமான்னு துடைச்சேன் பாருங்க. தேய்ச்சி கழுவுனேன். இப்போ துவைச்சா எப்போ நம்மளோட ஃப்ளோர் ட்ரை ஆக போகுது சொல்லுங்கள்? ட்ரையே ஆகாது, இந்த மாதிரி ஈரமாகவே தான் இருக்கும். ஏன்னா அங்கே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமில் வச்சு என் குட்டி பையனோட சட்டையை உட்காந்து துவைச்சிக்கிட்டு இருந்தேன். துவைச்சி அந்த சோப்பு தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றி விட்டு அதை வந்து அந்த வைப்பரை வச்சு வைப் பண்ணி இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ உங்கள் பாத்ரூம் வந்து பெருசா இல்லை குட்டியா, இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. யார் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவா அதையும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி பாத்ரூம் க்ளீன் பண்ணலையே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டும் வேணாம். உங்களுக்கு தோணுதா, ஒரு 5 மினிட்ஸ், டெய்லி 5 மினிட்ஸ் போதும். ஒரு 24 ஹவர்ஸில் 5 மினிட்ஸ் போதாதா? ஸோ 5 மினிட்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணுங்கள். என்றைக்கு டீப் க்ளீன் பண்ணுமோ அன்றைக்கி பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் கிட்ட அது ரொம்ப, அதான் நான் சொன்னல இன்ட்ரோலேயே, ஜூ மாதிரி இருக்கும் என் பாத்ரூம். திடீர்னு ஒரு சில டைம் என்னால் முடியாதப்போலாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன், பாத்ரூம் க்ளீன் பண்ணுமா, ஏன் நல்லா தானே இருக்குது, இது என்ன க்ளீன் பண்ண போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க உங்கள் ஒய்ஃபுக்கும். யாராவது ஹஸ்பண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் சேர்ந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது க்ளீன் பண்ணி உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தாங்க. நீங்கள் வெளியே காசெல்லாம் வச்சு இந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படியே காஸ்ட்லியெல்லாம் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. இந்த சிங்கில் இருக்க பாத்திரம் தேய்ச்சி தர்றது, இந்த பாத்ரூம் லைட்டாக கழுவி கொடுக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி வேலை கொஞ்சம் பார்க்குறனால ஒன்றும் ஆக போகிறது இல்லையே.
ஸோ இந்த மாதிரிலாம் ஹவுஸ் ஹோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக உங்களை இழுத்து போட்டு பண்ண சொல்ல நீங்களும் டயர்டாக தான் வருவீங்க, அவங்களும் டயர்டாக தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கனாலே அவங்க சும்மா இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அவங்களுமே டயர்டாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களால் அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் இல்லை வரி ஏதாவது உங்கள் ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ண ஆள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும், காம்னஸ் கொடுக்கும் மைண்டுக்கு. நான் கேரண்டி கொடுக்குறேன், எந்த வகையிலையும் உங்கள் மைண்டுக்கு ப்ரெஷர் ஆகாது என் வீடியோ. ஏன்னா என்னோடய வீடியோ ரியாலிட்டியை காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். அதாவது உங்கள் வீட்டை விட என் வீட்டில் மோசமாக இருக்கிற இதெல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது பார்த்தாலே உங்களுக்கு மைண்ட் டென்ஷன் போயிடுங்க. இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி சூப்பராக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் ஓகே. சரி, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வராது. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.